ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பைடெக் சேனல். இன்றைக்கி நம்ம பைத்தான் ப்ரோக்ராம் பற்றி கற்றுக்க போகிறோம். வாங்க உள்ள போகலாம். பைத்தானை கூடியோ வேன் ரோசன் என்பவர் 1985ஆம் ஆண்டு உருவாக்கினார். எதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் இந்த C++ போன்ற சில ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி இந்த பைத்தானை உருவாக்கினார். ஸோ இதுக்கு ஏன் பைத்தான் பேர் தான் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் ஃபேமஸான சர்க்கஸ் நேம் மாந்தி பைத்தான் ஃப்ளையிங் சர்க்கஸ். அவருடைய தீவிரமான ஃபேன் அவர். ஸோ அதனால் அவர் உருவாக்கி அந்த ப்ரோக்ராமுக்கு அந்த பேரை வச்சுட்டார். அண்ட் பைத்தான் ஸ்டாண்டர்ட், ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் தனித்தனி ஸ்டாண்டர்ட் இருக்கும். லைக் சிக்கு தனி ஸ்டாண்டர்ட் இருக்கும், C++க்கு தனி ஸ்டாண்டர்ட் இருக்கும், ஜாவாவுக்கு தனி ஸ்டாண்டர்ட் இருக்கும். அதே மாதிரி பைத்தானுக்கு தனி ஸ்டாண்டர்ட் இருக்குது. அதாவது ஜென்ரல் பர்பஸ் அண்ட் இன்டர்பிரேட்டர், இன்டராக்டிவ், ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் ஹை லெவல் லாங்குவேஜ். இதோட டெஃபினிஷன் நம்ம பார்க்கலாம். ஜென்ரல் பர்பஸ் நத்திங் பட் லைக் சிஸ்டம் கம்ப்யூட்டர் மாதிரி தான். எப்படி கம்ப்யூட்டர் டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை ரன் பண்ணுதோ அதேமாதிரி பைத்தானும் டிஃப்ரெண்ட் டாஸ்க்கை ரன் பண்ணும். அண்ட் இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ்னால் நம்ம பேச சாதாரண இங்கிலீஷ் அண்ட் நியூமெரிக்கல் வேர்ட்ஸ் சிஸ்டத்துக்கு புரியாது. ஸோ இந்த இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணும், அது மிஷினுக்கு புரியுற மாதிரி கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதான் இன்டர்பிரேட்டர் லாங்குவேஜ். அண்ட் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரேட்டர், சி ப்ரோக்ராம் படித்தவங்களுக்கு கம்பைலர் பற்றி ஓரளவு தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் ஒற்றுமை இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, போத் ஆர் லைக் ஏ டிரான்ஸ்லேட்டர், அதாவது கன்வெர்ட் ஹியூமன் லாங்குவேஜ் இன்ட்டு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். லைக் எக்ஸாம்பிள் பி கொடுத்து நான் 5 கொடுத்தா மிஷினுக்கு என்னன்னு புரியாது. ஸோ இந்த இன்டர்பிரேட்டர் அண்ட் கம்பைலர் என்ன பார்த்தீங்கன்னா, B = 101 பைனரியை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும், அது மிஷின் ப்ராசஸ் பண்ணும். அண்ட் நெக்ஸ்ட்டு கம்பைலருக்கும் இன்டர்பிரேட்டருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. அது என்ன பார்த்தீங்கன்னா, கம்பைலர் வந்து ஃபுல் கோடை செக் பண்ணி அதன் பிறகு தான் ரன் பண்ணும். அதே இன்டர்பிரேட்டர் பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக செக் பண்ணி எக்ஸிட் பண்ணும். எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் சி ஆன்லைன் கம்பைலர். இது சின்னதாக அடிஷன் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட் நம்பர் கால் பண்ணுறேன் அண்ட் செகண்ட் நம்பர் கால் பண்ணுறேன். ஸோ ரெண்டுத்தையும் இங்கே ஆட் பண்ணி இங்கே பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். அதை எனக்கு என்டர் ஃபஸ்ட் நம்பர்னு கேட்குது, நான் 3ன்னு கொடுக்குறேன். அண்ட் என்டர் செகண்ட் நம்பர், இதுக்கு நான் கிளியர் கொடுக்குறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ ரன் பண்ணுறேன். என்டர் ஃபஸ்ட் நம்பர் நான் 3ன்னு கொடுக்குறேன், என்டர் செகண்ட் நம்பர் 7 கொடுக்குறேன். இப்போ அடிஷன் ஆகிட்டு நம்ம 10 கிடைக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், கடைசியாக ஒரே சேஞ்சஸ், இங்கே சம்முக்கு பதிலாக நான் எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன். ஃபுல் கோடு எரர் காமிக்குது. ஸோ ப்ரோக்ராம் கிளாஸ் ஆகிடுச்சு. நான் சேம் ப்ரோக்ராம் பைத்தான் ரன் பண்ணுறேன். சேம் அடிஷன் ப்ரோக்ராம் 4 லைன் தான். ஸோ இதை ரன் பண்ணுறேன். இப்போது என்டர் ஃபஸ்ட் நம்பர் நான் 3ன்னு கொடுக்குறேன், நெக்ஸ்ட்டு 7 கொடுக்குறேன், 10 கிடைக்குது. நான் அதில் பண்ண சேம் சேஞ்சஸ் இங்கே பண்ணுறேன். என்னென்னா, இங்கே சிக்கு பதிலாக எஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ ரன் பண்ணுறேன் பாருங்கள். சேம் திங். இப்போ ஃபஸ்ட் லைன் செக் பண்ணது ரன் ஆகுது. என்டர் ஃபஸ்ட் நம்பர் நான் 3ன்னு கொடுக்குறேன். அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் லைன் செக் பண்ணி ரன் ஆகுது, நான் 7 கொடுக்குறேன். இப்போ எரர் காமிக்கும், எஸ் இஸ் நாட் டிஃபைன். ஸோ இந்த C = A+B ஆப்ரேஷன் நடக்கும். பட் நமக்கு பிரிண்ட் எஸ்ன்னு கொடுத்தனால எஸ் நம்ம டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ அதான் பிரிண்ட் ஆகாது. ஸோ அதான் சிக்கு மற்ற ப்ரோக்ராமுக்கு டிஃப்ரெண்ட். அண்ட் டைரக்ட்லி இன்ட்ராக்ட் வித் இன்டர்பிரேட்டர், அதாவது நம்ம டேரெக்டாக இன்புட் A = 3 B = 7 அப்படின்னு கொடுக்கலாம். அதாவது இது இன்டிஜரா, ஃப்ளாட்டா, காம்ப்ளெக்ஸாக, ஸ்ட்ரிங்கான மென்ஷன் பண்ணுற அவசியம் இல்லை. அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் லாங்குவேஜ், அதாவது நம்ம டெய்லி லைஃப்பில் நடக்கிற நிறைய மூவ்மெண்ட்டை பைத்தானில் ப்ரோக்ராம் பண்ணுறோம். அதான் சொல்ல வராங்க இங்கே. பைத்தான் இஸ் பிகினர் லாங்குவேஜ். ஆமாங்க, பைத்தான் இஸ் பிகினர் லாங்குவேஜ் தான். அதாவது சிம்பிள் இங்கிலீஷ் கீவேர்ட்ஸ் தான் இருக்கும். நோ காம்ப்ளிகேட்டட் ஸ்ட்ரக்சர் லைக் லூப், இன்டர் லூப், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அண்ட் ஈஸி டு லேர்ன், ஈஸி டு ரீட், ஈஸி டு மெயின்டைன். அண்ட் ஆல்சோ எக்ஸ்டெண்டபுள்னா டு சப்போர்ட் வித் ஆல் ப்ரோக்ராம். அதாவது இப்போ நம்ம நார்மலாக ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும்னா அது நம்ம நிறையா ப்ரோக்ராம் இன்க்ளூட் பண்ணி தான் வெப்சைட் டெவலப் பண்ண முடியும். ஸோ அதில் பைத்தான் அதுக்கு சப்போர்ட் பண்ணும். போர்ட்டபிள் டு ஒர்க் வித் ஆல் என்வயர்மெண்ட், அதாவது பைத்தான் விண்டோஸ், மேக், லினக்ஸ் எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணும். பைத்தான் நிறைய அப்ளிகேஷன் யூஸ் ஆகுது. பட் இம்பார்ட்டண்டாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன். அதாவது நான் இப்போ பைத்தான் யூஸ் பண்ணுற வெர்ஷன் வந்து 3.9.3. ஸோ நீங்கள் பைத்தான் லேர்ன் பண்ணி நீங்களே இந்த பைத்தானை டெவலப் பண்ணலாம். எக்ஸ்ட்ரா லைப்ரரிஸ், மாடல் ஆட் பண்ணி நீங்களே டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அதான் கன்சோல் பேஸ்ட் அப்ளிகேஷன். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் வெப் அப்ளிகேஷன். பைத்தான் மோஸ்ட்லி எதுக்கு யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் தான். லைக் இன்ட்ராக்டிவான வெப்சைட் தேவைன்னா அதுக்கு பைத்தான் பேஸ் பண்ணி தான் உருவாக்குறாங்க, லைக் அமேசான். அண்ட் நெக்ஸ்ட் 3D CAD அப்ளிகேஷன். இந்த 3D மாடல் அப்ளிகேஷன் மோஸ்ட்லி பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் கேமிங் அப்ளிகேஷன். வெப் அப்ளிகேஷனுக்கு அடுத்து நெக்ஸ்ட் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கேமிங் அப்ளிகேஷன் தான். ஆடியோ அண்ட் வீடியோ பேஸ்ட் அப்ளிகேஷனுக்கு பைத்தான் யூஸ் பண்ணுறாங்க, லைக் டிம்பிள், சிபி, எக்ஸ்ட்ரா. கம்பெனிஸ் தட் யூஸ்டு பைத்தான். மேஜர் கம்பெனிஸ்னு பார்த்தீங்கன்னா கூகுள், நெட்ஃப்ளிக்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், அமேசான். ஸோ நாசா முதற்கொண்டு பைத்தானாக ரெஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த டுட்டோரியலை ஃபாலோ பண்ணி பைத்தான் லேர்ன் பண்ணிக்கோங்க.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.